ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எனக்கு இன்றைக்கி உடம்பு சரியில்லை. என்ன உடம்பு சரியில்லைன்னு சொன்னாக்கா, எனக்கு சாதாரணமாக இந்த சளி, ஜுரம் இந்த மாதிரி ப்ராப்ளம், வாமிட்டிங்கிறது கிடையவே கிடையாதுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. சத்துக்குறைவு வராது. 400 500 சுகர் வராது. அதிகபட்சம் 157 158 தான் சுகர். எனக்கு 49 வயசு. ஆனால் நான் நைட்டில் ரொம்ப சாதமாக எடுத்துக்கிறேன்னா சுகர் மாத்திரை சாப்பிடுவேன். ரைஸு பேச்சு சாப்பிடுவேன். எங்கள் அம்மா மாத்திரை ஒன்று வாங்கி சாப்பிடுவேன். ஸ்வீட் சாப்பிட்டா சாப்பிடுவேன். சம்டைம் கொள்ளு, சப்பாத்தி இது மாதிரி சாப்பிட்டா சாப்பிட மாட்டேன். பரோட்டா சாப்பிட்டா சாப்பிட மாட்டேன். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த மாதிரி ஐட்டங்கள் பார்த்து, ஏன்னா நமக்கு வயசாகிடுச்சு, நமக்கு பார்த்துக்க ஆளே கிடையாது. ஸோ நம்ம உடம்பை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணுன்றது என்னோடய கான்செப்ட்டுங்க. சரிங்களா? நான் கடந்த 2 ஆண்டு காலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அந்த விஷயத்தோட உச்சக்கட்டமாக நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நான் மகாத்மா காந்திக்கும் பாரதியாருக்கும் ஒரு ஒப்பீட்டு பார்வை என்கிட்ட உண்டு. என்னன்னு சொன்னாக்கா, வங்கப்பிரவனையை தூண்டி வைத்தவர் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிற காலத்தில் புத்தகங்களில் இருக்குது. நான் சொல்லலை. சரிங்களா? நான் பாரதியார் வங்கப்பிரிவினைங்கிற ஒன்று வேண்டாம், அனைவரும் ஒன்றாய் வாழலாம், மதத்தினரும், அதை குறிப்பாக பார்த்திங்கன்னா முகமதியர் ஆர் ஹிந்துஸ் ஒன்றாய் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்தியவர் பாரதியார். அந்த மாதிரி வங்கப்பிரிவினை ஏற்பட்டு அதனால் உருவான நாடு தான் பாகிஸ்தான். இன்றைக்கி இந்தியாவுக்குள்ளார எல்லா முகமதியர்களும் பாதுகாப்பாக வாழறாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், இந்துக்களின் பெருந்தன்மை. எல்லா மதத்தினரும் வரலாம். எந்த தேசத்துலேருந்து நம்ம தமிழ் தேசத்துக்கு வாழறோம். சரிங்களா? ஆனால் அவர் பாகிஸ்தானில் அங்கே முகமதியர்கள் தான் சேஃப்டி அதிகம். அது யாதொரு வகையிலையோ அங்கே பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி ஸ்ரீலங்கா எடுத்துக்கோங்க, தமிழர்கள் பாதிக்கப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ அங்கே ஒரு இன ஒற்றுமை இருக்குது. நம்ம நாட்டில் எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு மனிதத்துவம் இந்தியாவில் இருக்குது. தமிழகத்தில் குறிப்பாக இருக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அரசியல்வாதிகளை விட்டுடுவோம். நான் சொல்கிறது அடித்தட்டு மக்களை பற்றி. சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய தெரு, இந்தியாவை பற்றி பேசணும், தமிழ்நாட்டை பற்றி பேசணும். அப்போ என் தெருவை பற்றி நான் பேசணும்ல. அப்போ அந்த தெருவை பற்றி உங்கள்கிட்ட நான் ஒரு கான்செப்ட் முன்வைக்கிறேன். அது சரியான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஓகேவா? ஓகே, பாருங்கள் இப்போ அந்த கான்செப்டை. எங்கள் தெருவு பேர் ஃப்ரெண்ட்ஸ் தெற்கு தெரு. எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் நடுக்குதுங்க. சரிங்களா? இதை எதாவது இழுத்து பண்ணியிருந்தால் கூட கோவிச்சிக்காதீங்க. சரிங்களா? என் பேர் தெற்கு தெருங்க. விருதாச்சலம், கடலூர் மாவட்டம். இதில் முதல் 1ஆம் நம்பர் வீடு, 2ஆம் நம்பர் வீடு, 3ஆம் நம்பர் வீடு. இந்த 3 வீடுங்க முகமதியர்களின் வீடு. இந்த 3 வீடுலையுமேங்க இது 3/4 சென்ட்டு, இது 1/2 சென்ட்டு, இது 1/2 சென்ட்டு. அதாவது ஒரே ஒரு பாய் வசித்த காலத்தில் அவங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக விற்றா அந்த வீடு 3 ஆயிடுச்சுங்க. இதில் எல்லாம் நம்பர், சர்வே நம்பர் எல்லாம் எப்படியோ மாறி போச்சு. 3 வீடுங்க. இவ்வளோ தான். 1/2 சென்ட்டு, 3/4 சென்ட்டு, 1/2 சென்ட்டு, இவ்வளோ தான் அந்த வீட்டு நம்பரு. அதோட சென்ட்டு அளவு இது. சரிங்களா? இதை எங்கள் தெரு ஆதி காலத்தில் பத்தர்களுடைய தெருவுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. எல்லாமே பத்தர்களாக வசித்தாங்களாம். இதில் இடையில எல்லா கம்யூனிட்டிஸும் கலந்தாங்க. அதாவது எப்போன்னா, இப்போ கலக்கலை. இப்போ எங்கள் வன்னியர் நாங்களே 8 தலைமுறையாக இந்த தெருவில் இருக்கிறோம். எங்கள் முன்னோர்கள் 8 தலைமுறையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது லைனாக பேரெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு தெரியும். இதில் எதுக்கு வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலை. அம்மா சொல்லுவாங்க 8 தலைமுறையாக நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பார்த்தா எங்கள் தெரு பத்தர் தெரு. ஆனால் இன்றைக்கி எல்லோரும் இருக்கும். ஆசாரியார் இருக்கும், பன்னீர் இருக்கும், ஆல்சோ எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முகமதியர்கள்னு பார்த்தா இந்த 3 பேர் தான் இருக்காங்க. இந்த 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் வீட்டில் 3 முகமதியர்கள் தான். எதிர் சனகத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு 4-5 ஃபேமிலி. அந்த தொடக்கத்தில் ஒரு 3 அல்லது 4 வீடு முகமதியர்கள் தான். சரிங்களா? அதுக்கு இந்த ஆண்டை தெற்கு, இந்த 3-4 நம்பரை தாண்டி அந்த ஆண்டையோ தெருவில் இந்த ஆண்டையோ வேறு எந்த ஹிந்துக்கள் முகமதியர்கள் கிடையாதுங்க எங்கள் தெருவில். மற்றபடி எல்லாம் ஹிந்துக்கள், கிறிஸ்டியன்ஸ் 1 or 2% இருக்காங்க. நிறையா பேர் கிடையாது. சரிங்களா? இதான் எங்கள் தெருவோட ஸ்டேட்டஸ். அதாவது என்ன சொல்கிறது, இது கம்யூனிட்டின்னு சொல்ல முடியாது, மதம் சார்ந்த ஒரு ஸ்டேட்டஸ்னால் இதான் எங்கள் தெருவில். மேக்ஸிமம் எல்லாம் ஹிந்துக்கள் தாங்க. 98% ஹிந்துக்கள் தான் எங்கள் தெருவில். சரிங்களா? மற்ற ஒரு பர்சன்ட் கிறிஸ்டியன்ஸ்னு வச்சுக்குவோம், 1% முஸ்லீம்ஸ். அவங்க ஒரு 6 வீடு, கிறிஸ்டியன்ஸ்னால் ஒரு 4 வீடு. மற்றபடி எல்லாமே ஹிந்துக்கள் வீடு தாங்க. இல்லைங்க, நான் வழக்கறிஞருக்கு படித்து முடிச்சுட்டு எனக்கு வழக்கறிஞர் அலுவலகம் நான் வீட்டில் போடணும்னு நினச்சேன். அம்மா 80 வயசுக்காரங்க, ஒரு வயசானவங்க இருக்காங்க. ஒரு 4 பேர் வர போக நமக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் சரி நம்ம அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன்.
ரொம்ப வருஷமாக எனக்கு நம்ம வந்து தொழில் செய்ய ஒரு இடம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு மனசில் வீட்லேயே தொழிலை வச்சுக்கிட்டு நாளைக்கு நமக்கு எதிர்காலத்தில் ஒரு துணை ஒரு குழந்தைன்னு வரும்போது நசன்னு அடுத்தவங்க வந்து உள்ளே நுழையக்கூடாதுன்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 இடமும் வந்து அரை சென்ட் 3/4 சென்ட்டுங்கிறது இன்றைக்கி ஒன்றுமே பண்ண முடியாது. 2 ரூமை தவிர இதில் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ இந்த 2ஆம் நம்பர் பர்சன் இருக்காங்க இல்லையா, அவர் ஒரு ஆண், 3ஆம் நம்பரும் ஒரு ஆண், முதல் நபர் ஒரு பெண். சரிங்களா? இவங்க 3 பேருமே முகமதியர்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2ஆம் நம்பர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹேண்டிகேப்டட் பர்சன் வச்சுக்கோங்களேன். 68 வயசு. இந்த 68 வயசு பர்சன் வந்து எங்கள் வீட்டுக்கு வெல்டிங் ஒர்க்குக்கு வந்தாக்கா நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நான் ஒரு இடம் பார்க்குறேங்க, எனக்கு எதாவது இருந்தால் சொல்லுங்கள், எனக்கு ஒரு 35,000 இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரிங்களா? அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இடத்த முதல் நாள் நான் பேசுகிறேன் எனக்கு இருந்தால் சொல்லுங்கன்னு, மறுநாள் அவங்க அட்வான்ஸ் வாங்குறாங்க. அவங்க மனசில் குற்றம் இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க என்ன செய்யணும், எம்மா என் இடம் கூட கொடுக்க போகிறேன், நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்கலாம். சரியா? இந்த செகண்ட் பர்சன் ஆண், 68 வயசு, விஷுவல் 50% விஷுவல் ஹேண்டிகேப்டட் அவங்க. சரியா? புரியுதா உங்களுக்கு? ஆனால் இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மறுநாள் அதை வந்து அட்வான்ஸ் வாங்கி விற்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, தான் வந்து சில பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டோம், தனக்கு வறுமை வந்துடுச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் வெளியே தெரியும். கௌரவத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னு கேட்டாக்கா 68 வயசு, நான் வந்து அன்மேரிடு, என் முன்னாடி இந்த மைனர் வந்து கௌரவத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாரு. அதனால் இந்த மைனர் வந்து என்ன பண்ணுறாரு, இன்னொரு பணக்காரர்கிட்ட இந்த இடத்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ரம்ஜான் மாதத்தில் விற்றுட்டார். அவங்க விற்றதும் அவங்க வாங்கினது எவ்வளவுக்குன்னு கேட்டாக்கா 26,000க்கு வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இது தொடர்பாக கூட முகமதியர்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எங்கள் சேனலில் போட்டிருக்கேன் தொடக்கத்தில். 26,000க்கு வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த 23 நாளையில் அந்த கோடீஸ்வரன் முகமதியர், அந்த முகமதியருடைய அந்த ஜமாத்து தலைவர் விருதாசலம், அந்த ஜமாத்து தலைவர் என்ன சொல்கிறார், அந்த 26,000க்கு வாங்கினதை 26,000க்கு வாங்கினதை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 29,000க்கு வாங்கினேன்னு சொல்லி ரம்ஜான் மாதத்தில் பொய் சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் எங்கிட்ட 32,000க்கு விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 32,000க்கு விற்கிறாங்க. இதில் இந்த ஹேண்டிகேப்டட் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் 29,000க்கு தான் விற்றேன்னு இவங்களும் பொய் சொல்கிறாங்க. ரம்ஜான் மாதத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரம்ஜான் மாதத்தில் பொய் சொன்னாங்க. எனக்கு தெரியாதுங்க, நான் முழுசாக நம்பினேன். இவங்களும் ரம்ஜான் மாதம் முகமதியர் பொய் சொல்ல மாட்டாங்க, நான் நம்பினேன். அதனால் கண்ணை மூடிக்கிட்டு நான் அந்த இடத்த 32,000க்கு நான் வாங்கினேங்க. புரிஞ்சுதுங்களா? சரி, இது முடிஞ்சு போச்சுங்க. ஒரு 4-5 மாதம் கழித்து தான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வருது, இவங்க இந்த மாதிரி. ஆனால் என்ன செஞ்சுட்டான் இந்த ஹேண்டிகேப்டு, என்ன பண்ணிட்டான், விஷுவல் ஹேண்டிகேப்டு, 68 வயசு, 3 ஆண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி 10வது படிக்கிற பேர பசங்க இருக்குது. நான் அன்மேரிடு, 46 வயசு பொம்பளை, என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். அவன் மனைவி வந்து கிட்னி ஃபெயிலியரு, டெத் கண்டிஷனில் இருக்காங்க. டெத் கண்டிஷனில் ஆக்சுவலி பெட்டர் கண்டிஷனில் இருந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு 70 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பெரிய பையனுக்கு என்னை விட 2 வயசு கம்மி. அப்போ நான் என்ன உறவு வேணும், அவனுக்கு மகள் வயசு வேணும். ஆனால் என்ன செஞ்சால் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறான். நான் வந்து மல்லிகைப்பூவுக்கும் செருப்புக்கும் என்ன வித்தியாசம், செருப்பை கோயிலுக்கு வெளியே விடுவோம், மல்லிகைப்பூவை சாமிக்கு சாத்துவோம், உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான், செருப்பை போட்டுக்கிட்டு வெளியே கிளம்புன்னு சொல்லி நான் அன்னையோட அனுப்பிச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எந்த ஒரு வேலை செய்யலை, தொடர்பு இல்லை, கான்டாக்ட் நம்பர் எதுவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி அண்ணன் தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது எல்லாமே என் உறவெல்லாம் கட் பண்ணிக்கிட்டாச்சு. அப்புறம் என்னாச்சுன்னு சொன்னாக்கா, என்னை ஃபாலோ பண்ணுறது, பின்தொடர்றது, ஹீரோயிசம் பண்ணுறது, 68 வயசு கிழமை. நான் என்ன செஞ்சேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு என்கொயரி போட்டு இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஓகே, வார்னிங் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. கம்ப்ளைண்ட்லாம் என் கையில் இருக்குது, ஜெராக்ஸ் காப்பி. ஆய்வாளர்கிட்டேருந்து எனக்கு வந்து காவல்துறையிலேருந்து மெசேஜ் வந்துச்சு, உங்கள் புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, விசாரிக்கப்பட்டது, உங்கள் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டது. நான் 2 வருஷமாக இதை எங்கேயும் சொல்லலை, இப்போ தான் சொல்கிறேன். சரிங்களா? அந்த மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் வந்து என்னோடய இன்னும் ஒரு செல்ஃபோனில் இருக்குது, உங்களுக்கு வேணால் எடுத்து நான் அப்புறம் காட்டுறேன். ஓகேங்களா? இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து என்னோடய பழைய ஃபோனு. இதில் வந்து பாருங்கள், சென்ட்டு வந்து நான் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸுக்கு ரிஜிஸ்டர் தபால் அனுப்பிச்சேன். இது ஒரு ஃபஸ்ட்டு மெசேஜ், அந்த ஓடுது பாருங்கள் லைனில், அதுக்கப்புறம் அந்த ஆர்டிக்கல் நம்பர் நான் அனுப்பிச்சது. இதோட டேட்டு பாருங்கள், 30/8/23, ஆகஸ்ட் 23 நான் போலீஸில் புகார் கொடுத்தேன். செப்டம்பர் 3, அடுத்த ஒரு 5 நாளையில் அந்த அம்மா தவறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த செகண்டு வீட்டோட நான் வாங்கினேன் இல்லையா, அந்த வீட்டோட கம்ப்ளைண்ட்டோட
செல்ஃபோனு எவிடன்ஸு. ஓகேங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பேக் போயிட்டு அடுத்த மெசேஜ் பாருங்கள். அது 2-3 மெசேஜ் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், இஸ் த கம்ப்ளைண்ட், உங்கள் கம்ப்ளைண்ட் அரௌண்ட் யூ, நீங்கள் அனுப்பிச்ச கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதை பற்றி நாங்கள் விசாரித்தோம். யுவர் ஐடென்டிட்டி செல் பி கீப் கான்ஃபிடென்ஷியல். ஓகேங்களா? விசிட் போட்டிருக்கு. அந்த police.courier.comல போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதோட டேட்டு பாருங்கள், இதில் டேட்டு இருக்குது. சரிங்களா? இல்லை இன்னும் டேட்டு வரும் பாருங்கள். இதில் என்ன நான் போய் சொல்லியிருக்கேன், 19/9/2023 1:17க்கு மெசேஜ் வந்துட்டு என்னோடய பழைய ஃபோன். அப்போல்லாம் என்கிட்ட டச்சு ஃபோன் இல்லைங்க. நான் இந்த சிக்கல்கள் நிறையா இருக்குன்னா நான் டச்சு ஃபோன் வாங்கி என் சேனலில் எல்லாம் என் மனசு டிப்ரெஷன் அதிகமாகிடுச்சு. டாக்டர் மாலையப்பன் சொன்னாங்க, மனசில் இருக்கிறத எல்லாம் தூக்கி போடுங்கம்மா, நீங்கள் தங்கமான ஒரு சிங்கப்பெண் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இந்த சேனல் போட்டு என் மனசில் இருக்கிறத, ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அதுவே பெருசாச்சு, டிப்ரெஷன் அதிகம், ஸ்ட்ரோக் வந்தால் எங்கள் அம்மாவை யார் பார்த்துக்கோங்க. இவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது என்கிட்ட. தவறு நடந்ததோடு தான் கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சோம். கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சதுக்கு விசாரித்து எனக்கு ரிப்ளை கொடுத்துருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஆனால் எந்த தவறுமே நடக்கலை, எங்கள் தெருவே பேசுனாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்ன வரைக்கும் இந்த மெசேஜை யார்ட்டையும் காட்டல. இப்போ அந்த பர்சன் எல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு எனக்கு இப்படி ஒரு நெருக்கடியை கொடுத்து நேற்று இவ்வளோ பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட தூங்க கூட இல்லை இன்ன வரைக்கும். கிட்டத்தட்ட நேற்று காலையில் 7 மணிக்கு எழுந்துச்சி 24 மணி நேரம் கடந்து 28 மணி நேரம் நான் தூங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தால் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகுமா இல்லையா? 70 வயசு ஒரு முகமதியன், ஒரு ஹிந்துக்கு இவ்வளோ பெரிய துரோகம் செய்யலாமா? உன் பொண்ணு, அவன் பையனுக்கு 50 வயசுனா எனக்கு 49 வயசுனா மவ இல்லையா? நான் ஒரு பொண்ணுக்கு இப்படி தொந்தரவு கொடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவு செஞ்சு நீங்கள்லாம் மனசார வேண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டுங்க. அவ்வளோதான் நான் கேட்குறேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கும் எனக்கும், இந்த 2வது குடும்பத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைங்க. ரம்ஜான் மாதத்தில் இந்த பர்சன் 29,000க்கு விற்ற ஒரு 26,000க்கு விற்ற ஒரு இடத்த நான் 29 ரூபாய்க்கு விற்றேன்னு பொய்யை சொல்லி எங்கள்கிட்டேருந்து கிட்டத்தட்ட 5,000 எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குறான். சரிங்களா? அந்த பணக்காரனுக்கு. அந்த பணக்காரன் அதுக்கு அவனுக்கு 1000 ரூபா பரிசு கொடுக்குறான். நான் 4,000, எனக்கு 23 நாளே நான் 4,000 கிடைக்குதுன்னா அது லாபம் தானே அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரன் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். இதை முடிஞ்சு போச்சு. இதை இந்த முதல் பர்சன் இருக்காங்க இல்லையா, ஒரு பெண் முகமதியர், இவங்களும் எங்கிட்ட சொல்லலை, ஏம்மா நீ ஒரு ஹிந்து, ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு, ஏன் இப்படி நீ மேலே 5,000 கொடுக்குற அப்படின்னு சொல்லி இவங்களும் எங்கிட்ட சொல்லலை. இந்த இந்தாண்ட இருக்கான் பார்த்தீங்களா ஒருத்தன், அவனுக்கு 75 வயசு, இவங்களும் என்கிட்ட சொல்லலை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அந்த தப்புக்கு இந்த 2 முகமதியர்களும் உடந்தை போகிறாங்க. ஒரு ஹிந்து பெண்ணுக்கு எதிராக 3 முகமதியர்கள் நடந்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது விஷயம் நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் போயிட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு எனக்கு இன்னும் ஒரு ஹிந்து பெண் எனக்கு சொன்னாங்க, ஏமா நீ இந்த மாதிரி ஏமாந்த அவங்கள்ட்ட, அவங்க இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லதும், இல்லைங்கம்மா இப்போ தான் கொஞ்சம் பிரச்சனை ஆச்சுமா, அப்புறம் இப்போ எல்லாம் முடிச்சுக்கிட்டாச்சுமா, நடந்து போச்சுமா, தவறு நடந்து போச்சு, சரிம்மா பரவாயில்ல விட்டுருவோம். ஆனால் அது எனக்குன்னு இருந்தால் எனக்கு வருது, அடுத்தவங்களுக்கு இருந்தால் அடுத்தவங்க போகுது. இதான் என் கான்செப்ட் ஃப்ரெண்ட்ஸ். சரி முடிஞ்சு போச்சிங்களா? இப்போ இந்த பெண்கிட்ட நான் ஏன்னா அவங்க ஒரு நாள் கூட்டி என்கிட்ட சாரி கேட்டாங்க, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த போலீஸ் கேஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த போலீஸ் கேஸ் கொடுத்ததுனால இந்த பாட்டியோட மனைவி இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்னி ஃபெயிலியர் இருந்தாங்க இல்லையா, அவங்க சரிவர மாத்திரைகளை உண்ணாமல், என்னுடைய கணவனுடைய மேலே கோவத்தில் மாத்திரைகள் உண்ணாமல், எனக்கும் அந்த போலீஸ் கேஸ் நடந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு 2 மந்த்ஸில் அந்த அம்மா தவறிட்டாங்க. சரிங்களா? தவறுனது வருத்தத்துக்குரிய விஷயம் தான். ஆனால் அன்றைக்கி இந்த பெண் முகமதியர் பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கள பற்றி எதுவுமே பேசலை. ஆனால் அவங்க என்னை ரோட்டில் நிற்க வச்சு கற்றுன்னு கத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம், மயக்கம் போட்டு விழுந்து, கடைவீதி போன இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து, வென்ட்ரேட் 158 ECG ரிப்போர்ட் நான் வச்சுருக்கேன். செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2022 நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது 22, ஆமாம் 22 தான். முடிஞ்சு போச்சிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, இந்த பெண்ணுக்கு வந்துச்சு. இப்போது கூட ஸ்ட்ரோக். ஆனால் அப்புறம் சாரி கேட்டாங்க, சரி அக்செப்ட், பெண் மன்னிப்பு கேட்குறாங்க, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த அக்காள்கிட்ட போவேன், பேசுவேன், எல்லாம் செய்வேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு மோசமான ஒரு மனித பிறவின்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு மோசமான பிறவி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி இதை ஒருத்தவங்க கேட்குறாங்க, நீங்கள் எம்மா சொல்கிறீங்களா, அம்மா காசு நாங்கள் கொடுத்துறோம். எனக்கு இந்த சனீஸ்வரம் பண்ணின வேலையில் எனக்கு இந்த இடத்துல எனக்கு மேற்கொண்டு கால் வச்சதே கிடையாது. நான் இந்த 2 இயர்ஸில் அப்படியே கிடக்காது. சரி இந்த சனியை என்ன பண்ணுச்சு, இதை நீ விற்கிறதா சொல்லு, உனக்கு தான் பிடிக்கல அப்படியே கிடக்கு, நாங்கள் கொடுத்துட்றோம்
ஒருத்தவங்க ரொம்ப கம்பல் பண்ணி கேட்குறாங்க, அவங்க இன்னொரு பணக்காரர் கேட்குறாரு. இப்போ கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ், நவம்பர் மாதம் இந்த இப்போ டீல் வந்து தொடங்குச்சு. வரான் போகிறான், 10 பேர் வரானோ, 3 பேர் வராங்க, 2 பேர் வராங்க, 5 புரோக்கர் வராங்க. சரி என்னாச்சு, நான் என்ன சொன்னேன், நான் வந்து 32,000க்கு வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு 200 வட்டி போட்டு எனக்கு ஒரு 400 மேலே சேர்த்து, அல்லது வந்து எனக்கு 32 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னால் எனக்கு மேலே ஒரு 4 ரூபா சேர்த்து 36 கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் வட்டி ஒரு 4000 கொடுங்க, எனக்கு அதிகமாக வேண்டாங்க, 40 ரூபா வேணாம், 50 ரூபா வேணாம்னு சொன்னால், இந்த 3வது முகமது எனக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னால், 35 ரூபா உனக்கு கொடுத்துருவேன், 37 ரூபாய்க்கு நாங்கள் முடிப்போம், ஏன்னா அங்கே ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு ரேட்டு. 35 ரூபா உனக்கு கொடுப்போம், 2 ரூபா நாங்கள் 2000 நாங்கள் ப்ரோக்கரேஜ் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இழுபறியாக இருந்துச்சு. நமக்கு வந்து மேலே வந்து 2500, அவங்களுக்கு 2000மா, என்ன கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணாம், இந்த டீலிங் வேணாம்னு சொல்லிட்டு இப்போ 5 மாதத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒதுங்கியாச்சு. ஒதுங்கினாங்க. நேற்று இது பெரிய பூதாகர பிரச்சனை ஆகிடுச்சுங்க. நான் வந்து வேறு ஒரு பார்ட்டியை வச்சு இதை வந்து விற்க தொடங்கிட்டேன். வேறு ஒரு பார்ட்டிக்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி அது செட் ஆகலை, இங்கே வேறு பார்ட்டி இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேங்க. சரி, இப்போது நான் முகம் பார்த்து பேசுகிறேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 வருஷம் இந்த மன உளைச்சல் இருந்துச்சு. நம்ம கொண்டு இதில் இப்படி நம்ம ஒரு பைசாவுக்கும் சேர்த்து பாருங்க, அந்த இப்போ இளநீ வாங்கினேன், அந்த தம்பி கொண்டாந்து 2 மூட்டை இளநீ கொட்டிட்டு போகிறாரு. இந்த மட்டையை அங்கங்கே எடுக்கிறதெல்லாம் சாக்கில் போட்டு கொண்டாந்து, என்ன அக்கா அப்படி இருக்குது, ஒரு செயின் நகை நட்டு இல்லாமல் ஓட்டு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளநிக்கார தம்பி கொண்டாந்து அங்கே வாரத்தில் 3 நாள் வருவாப்பிலன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் அம்மா 80 வயசுக்காரங்க, போனான உடம்பு, சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நான் வெப்ப உடம்புன்னு சொல்லிட்டு நான் அதை வாங்குகிறேன் இளநீ. சரிங்களா, நானும் குடிப்பேன். நான் 2 குடித்தா எங்கள் அம்மா 1 தான் குடிக்கும், அதிகமாக சாப்பிடாதது. அந்த தம்பி இளநிக்கார தம்பி வந்து அந்த மட்டையங்க இங்கேருந்து நான் 50 அடி 60 அடி நீட்டுக்கு தூக்கிட்டு போய் இந்த காலோட கொத்தி அது காய வச்சு அதில் அடுப்பு எரிஞ்சு அந்த வெந்நீரை தான் நான் அடுப்பில் ஊற்றிக்கிட்டேன். முன்னாடி கூட வீடியோ கூட போட்டிருக்கேன், அடுப்பு மாதிரி ஒரு வீடியோ இருக்கும் என் சேனல், கண்ணு பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த அடுப்பை நானே சிம்டாவில் கட்டி அவ்வளோ ஒன்றுக்கும் உழைக்கிறேன். நம்ம போய் இப்படி இந்த காசை கொடுத்து இப்படி உங்கள்கிட்ட ஏமாந்து இப்படி வந்து தொந்தரவு கொடுத்து நம்மளை ஃபாலோ பண்ணி அதை போலீஸ் கேஸ் ஆகி தெரு பூரா என்ன ஆயிடுச்சு, போலீஸுக்கு போயிடுச்சு இந்த பொம்பளை. நான் ஏற்கனவே வாழ்க்கையில் ஒரு கேஸ் கொடுத்து தான் ஃபஸ்ட்டு, அதனால தான் நான் சேனலே போட்டேன் யூடியூப்பில். சரிங்களா, இப்போ 2வது போலீஸ் வழக்குக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. இன்னும் என்னால் இறந்த மாதிரி அவங்க புருஷன் மேலே இருக்கிற குற்றத்தை பொறுக்க முடியாமல் அவங்க இறந்து போனாங்க. 70 வயசுக்காரங்க அவங்க. அதுக்கு இன்னும் நான் இன்னும் குடும்பத்தை கலைச்ச மாதிரியும் எங்கள் தெருவே என்னை பேசுகிறேன். நான் வாயை மூடிட்டுங்க, நான் ஒதுங்கி போயிட்டேன். ஆண்டவன்கிட்ட மட்டும்தான் நான் முறையிடுவேன். நான் மனிதர்கள்ட்ட வந்து முறையிடுறதும் கிடையாது, நம்புறதும் கிடையாது. காவல்துறையே சரியில்லை, நீதிமன்றமே சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இனிமேல் நம்ம இந்த பேர் எடுக்கக்கூடாது, ஒரு காவல் நிலையம் போனோம், ஒரு வேண்டுதல் வச்சோம், இந்த பேர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நானும் இருக்கிறேன். இடையில நான் வேறு ஒரு பார்ட்டிக்கிட்டேன், சார் இந்த மாதிரி இந்த பார்ட்டி வந்து ரொம்ப அதிகமாக புரோக்கரேஜ் கேட்குது, அதனால் இந்த பார்ட்டி பேசுகிற முறைகள் சரி கிடையாது, முன்னொன்று பேசுகிறாங்க பின்னொன்று பேசுகிறாங்க, அதனால் இது வேணாங்க, இந்த ஆள் மூலமாக நம்ம விற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்துக்கிட்ட நான் சொன்னாங்க. அவங்க இதோட 2-3 பார்ட்டி கொண்டு வந்தாங்க. அந்த பார்ட்டிங்க வந்து பாப்பாந்தேரும் இந்த 3வது முகமதியை போய்ங்க இது 1/2 சென்ட் தான் இருக்குது, இது வந்து 3/4 சென்ட். நான் என்ன சொல்கிறேங்க, 20 அடி அகலம் 15 அடி நீட்டு இருந்தால் 1 சென்ட்டு. சரிங்களா, அப்போ 18 அடி அகலம் நீட்டு 13 அடி அகலம்னு சொன்னால் அது 3/4 சென்ட் வருதா வரலையா நீங்களே சொல்லுங்கள். பட்டாவில் 18 சதுரடி இருக்குது, 3/4 சென்ட்டுன்னு இருக்குது, பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது. இந்த ஆளுங்க 3 பார்ட்டிக்கிட்ட இது 1/2 சென்ட் தான், அதுவும் இது புறம்போக்கு. நான் என்ன கேட்குறேன், ஒரு தெருவில் எங்கள் தெருவில் வந்து மொத்தம் 140 வீடுங்க, மெயின் ரோட்டில் 140 வீட்டில் ஒரு வீடு மட்டும் புறம்போக்கு ஆகுமா நீங்கள் சொல்லுங்கள். இப்படியேங்க வர்ற பார்ட்டியை பூரா களைச்சி விட்டு என்னை விட்டால் இதை எவனாலும் விற்க முடியாதுன்ற மாதிரி இந்த பார்ட்டி கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க. என் காதுக்கு அரச பரசலாக வந்துச்சு. இருந்தாலும் நான் என்ன செஞ்சுட்டேன், சரி நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம பேசணும், 70 வயசுக்காரங்க, நமக்கு தகப்ப ஸ்தானம், நம்ம டக்குன்னு பேசக்கூடாது. ஏற்கனவே ஒரு பேர் வாங்கிட்டோம், அவசரப்பட்ட அந்த வீட்டில் சாவு விழுச்சுன்னு சொல்லிட்டு நான் விலகி தான் இருந்தேன் பாருங்கள். நேற்று காலையில் 7 மணிக்கு நான் ஏந்திரிச்சேங்க. அவங்க வந்தாங்க, எம்மா நாளைக்கு அமாவாசை சனி பயிற்சியாக இருக்குது, நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்றோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டுங்க. வெள்ளிக்கிழமையில் அட்வான்ஸ் கொடுத்துறோம், நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து எங்களுக்கு வந்து ரிஸ்க் பண்ணி கொடுத்துருங்க பார்ட்டியை கழிச்சின்னு சொல்லிங்க. நேற்று அட்வான்ஸ் வாங்குகிறோம், 6000 ரூபா அட்வான்ஸ் வாங்குறதா இருந்தோம் பாருங்கள். அவங்க 3 பேர் வந்திருக்காங்க, பார்ட்டி பார்க்க வந்திருக்காங்க. மதியானம் 1:30 மணிக்குங்க. நான் காலைல 7 மணிலேருந்து வேலையெல்லாம் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு இந்த கால் வலியோட நடக்க முடியாது.
10 நிமிஷம் உட்காந்தா 10 நிமிஷம் வேலை செய்வேன். அதே பாருங்க சாம்பார் வச்சு சாப்பிட்டா வாழைக்காய் அடுப்பில் இருக்குது. அந்த உட்காந்துருக்கேன், கால் வலி உயிர் போகுது, தனியாக வலியுது. வெயில் 2 வருஷத்தில் 3-4 முறை மயக்கம் போட்டு வந்து இசிஜி எடுத்து ஹார்ட் ப்ராப்ளம் கன்ஃபார்மான ஒரு லேடி. நான் 48 வயசு 49 வயசு லேடி. எனக்கு வந்து ஒரு 70 வயசுக்காரன் ஒரு முகமதியர் எவ்வளவு குறைச்ச கொடுக்குறான்னு நீங்களே பாருங்கள். மதியானம் 1:30 மணிக்கு இங்கே சாவி வந்து கேட்டாங்க, சார் எனக்கு கால் சரியில்லை, நான் நடக்க முடியாது, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சாவி கொடுத்து அனுப்பிச்சாங்க. குளிச்சுட்டு இருந்த ஆள் அந்த ஜட்டியில் மேலே ஒரு துண்டை கட்டிட்டு ஓடியாது. யாருங்க அது கதவை திறக்கிறது? என் இடத்துல இன்னொருத்தன் கதவை திறக்கிறான். இதில் இவனுக்கு என்ன வேலை இருக்குது நீங்களே சொல்லுங்கள். அவங்க 3 பேரையும் வந்து மிரட்டி இந்த இடம் அரசண்டு தான், இந்த இடம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கற்றுன்னு கற்றவங்க. அந்த ஜெயங்குளத்துலேருந்து அந்த தம்பியை தான் வந்திருப்பான் போல். டீ கடையை தான் வைக்கலாம், கொஞ்சம் டர்னிங்காக இருக்குது, பேங்கெல்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தவன், நமக்கு வேணாம் இந்த வம்பு, இது என்ன நம்ம அட்வான்ஸு கொடுக்க வந்தவன் தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. 10 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா கீழே ஊந்துட்டாங்க. 10 நாள் இருக்காது, கரெக்டாக சொல்ல போனால் 5 நாள். போன திங்கக்கிழமை எங்கள் அம்மா கீழே ஊன்ட்டாங்க சார். அன்றைக்கி அவங்க செத்துருந்தாங்கன்னா அவங்கள எடுத்து போட என்கிட்ட 10,000 கையில் காசு இல்லை சார். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், உண்மைக்கு சொல்கிறேன். மாத காசை வாங்கி என்ன பண்ணுவீங்க? இந்த காலுக்கு இவ்வளோ நாள் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மாத்திரை சாப்பிட்ணும், அவங்களுக்கு மாத்திரை இருக்குது, சவுட்டை மாத்திரை இருக்குது, பிபி மாத்திரை இருக்குது, சுகர் மாத்திரை இருக்குது. எங்கள் அம்மா அப்பப்போ வருஷத்துக்கு 1 லட்சம் செலவு வைப்பாங்க. ஹாஸ்பிட்டல் செலவு, ஆம்புலன்ஸில் ஏற்றணும் இறக்கணும். என்ன செய்வீங்க? சாப்பிடுவீங்களா? என்ன செய்வீங்க? ரேஷன் அரிசி சாப்பிட்டாலும் செலவு இல்லையே, கரண்ட் பில் இருக்குது, வீடை கட்டிகிட்டு இருக்கிறேன். இடையில அப்பப்போ ரவையாக எவ்வளோ வேலை நான் உழைச்சி நான் போட்டிருக்கேன். என் சேனலை கொஞ்சம் பாருங்கள், ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு அளவு இருக்குல்ல சார், கிரிட்டிசைஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே நான் பேசுறதுல தவறு இருந்தால் சொல்லுங்கள். அந்த ஆளுங்க சார் அட்வான்ஸ் கொடுக்க வந்தாலும் அப்படியே ஏறிட்டானோ சார். 4வது பார்ட்டி நேற்றாமல் கெடுத்து விட்டது. இந்த கூட்டு வந்தார் இல்லையா, அவர் வந்து புரோக்கர் கிடையாது. அவர் ஆக்சுவலி என்னோட வந்து கூட வேலை செஞ்சவர். எனக்காக அவர் இறங்கி புரோக்கர் மாதிரி செயல்பட்டார். அவர் ஒரு தமிழ்வாதியாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்ன சொன்னார், எம்மா இந்த ஆள் வந்து இந்த மாதிரி முடிய அந்த கத்துனாருமா, அந்த ஆளுங்க பயந்துக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டானுவோ, பஸ் ஏறிட்டானுவோம்மா, வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானுவோன்னு சொல்லி வந்து சொன்னேன். சரி, நான் 1:30 மணிக்குங்க எனக்கு செம டென்ஷனுங்க. வெள்ளிக்கிழமை காலைல 7 மணிக்கு எழுந்துச்சி வேலையெல்லாம் செஞ்சுட்டு 1:30 மணிங்க வெயில் அப்போ தான் படுக்க போகிறேன். இந்த வெந்த காலோடங்க இங்கே வாயா நீ இன்னைக்கு நான் பேசிக்கிறேன் சொல்லிட்டு நான் ஏந்து போனால் அவன் அதே ஜட்டியோட குளிச்சுட்டு இருந்தாங்க. 70 வயசுக்காரன். நான் போயிட்டு என்ன புறம்போக்குன்னு சொன்னேன். ஐயோ நான் எதுவுமே சொல்லலைங்க டீச்சர், நான் எதுவுமே சொல்லுங்க, வாயை திறக்கலிங்க அப்படின்னாங்க. அந்த 3-4 ஆளுங்களும் அங்கே நிற்கிறாங்க. கூட வந்தவங்க ஒருத்தர் மட்டும் தான் எஸ்கேப் ஆகிட்டார், அட்வான்ஸ் கொடுக்கும். மற்ற 4 பேர் கூட வந்தவங்களாம் நிற்கிறாங்க. என்னங்க இப்போ அம்மா கற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் சார், அதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அந்த விஷயம் வந்து இங்கே ஒரு 3 குடும்பத்துக்குள்ளார சம்மந்தப்பட்ட விஷயம். இவன் வந்துங்க இது பூரா புறம்போக்கு அப்படின்னு நான் சொல்லி நான் போயிட்டுங்க 1:30 மணிக்கு நீ என் வீடு புறம்போக்குன்னு சொல்லிட்டினால், நான் வாங்கின இடம் நீ புறம்போக்கு நீ வெளியே சொல்லிட்டு கெடுத்து விட்டுட்ருக்குற. என் இடம் புறம்போக்குன்னா உன் இடமும் புறம்போக்கு தான், அதை என்னால் நிரூபிக்க முடியும். சர்வே நம்பர் இருக்குது, பட்டா இருக்குது, எப்படி புறம்போக்காகும்? ஏன் பொருளை கிளப்பி விட்டுட்ருக்குற? ரம்ஜான் மாதம் நேற்று வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி ரம்ஜான் மாதம் உன் குடும்பம் ஒரு பொம்பளை சாபத்தை வாங்கி கட்டிக்கிறீங்க, உன் குடும்பம் அழிய போகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் சார். 12 அடி அகலத்தில் நீ வீடு கட்டிட்ட, 3 அடுக்கு மாடி கட்டியிருக்க, காம்பவுண்டு சுவர் வச்சு. பக்கத்தில் குடியிருந்தவன் அவன் குடியிருந்த வீட்டில் எனக்கு 2 அடி பாத்திதான் இருக்குன்னா எப்படி சார் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள். நேற்று அவங்கள்ட்ட சொல்லியிருக்கான் சார், இந்த இடத்துல எனக்கு 2 அடி பாத்திதான் இருக்குது. எப்படி சார் இருக்கும்? இத்தனை வருஷமாக அவனும் 5 தலைமுறையாக குடியிருந்தான், நீ 5. திடீர்னு உனக்கு 2 அடி பக்கத்து வீட்டில் உரிமை வந்துடுமா? நான் சர்வேரை கொண்டு வந்து அளக்கணும்னு சொல்லி நேற்று அவ்வளோ பிரச்சனைங்க. சத்தியமாங்க நேற்று மதியானம் 1 மணிக்கு ஆரம்பித்த ஹார்ட் பீட்டு எனக்கு இன்னும் அடங்கலிங்க. நேற்று கால் குடைச்சேன், எனக்கு ரொம்ப ஆத்திரம் தாங்கலிங்க. வந்தேன் வீட்டுக்கு, தலையில் தண்ணி எடுத்து ஊற்றி குளிச்சுட்டு ஒரு ஆட்டோ வச்சுக்கிட்டு 5 கோரி எங்கே இருக்குது, தர்கா எங்கே இருக்குது, 2-3 கோயிலுக்கு போயிட்டு நான் யார் பேரையும் சொல்லணும், எதையும் வேண்டுதல் வைக்கல. நல்லது கெட்டதை நீங்கள் பார்த்து செய்யுங்க தெய்வமே, உங்கள் இனத்தை சேர்ந்தவங்க நீங்கள் தான் தண்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு சார் 2:30 மணிக்கு வந்தா சார். கால் வலி தாங்கலிங்க. காலையில் 2 ஊசி போட்டேன், சாயங்காலம் 2 ஊசி போட்டேன். நேற்று மட்டும் 9 மாத்திரை சாப்பிட்ருக்கேன் கால் வலி இந்த தீக்காயத்துக்காக. இவ்வளோ வைத்தியம் பண்ணி சார் நைட்டு ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்தாரு டாக்டரு. அதை சாப்பிட்டு கூட சார் இந்த டிப்ரெஷன் இல்லை சார். சத்தியமாக எங்கள் ஐயனார் சத்தியமாக எங்கள் ஆனைக்காட்டான் சத்தியமாக சொல்கிறேன். நேற்று காலையில் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு கண்ணு விழிச்சேன். இந்த கண்ணு சார், இந்த வாயும் கோயில சார், இந்த கண்ணு தூங்கவே இல்லை சார். இன்றைக்கி இப்போ வரைக்கும் எவ்வளோ ஆச்சு, நேற்று பகல் பூரா நைட்டு பூரா ராத்திரி பூரா சாமி பாட்டு கேட்டுட்டு உட்காந்துருந்தேன். சந்த சஷ்டி கவசம் கேட்டு இன்ன வரைக்கும் உட்காந்துருக்கேன் சார். யார்கிட்டையாவது இதை சொல்லணும், என் மனசு ஆத்திக்கணும்னு தோணுச்சு. நீங்களே சொல்லுங்கள். ஆனால் சொல்லிட்டு தான் வந்தேன், இந்த வீடு இடிஞ்சு விழும்,
வெள்ளிக்கிழமையில நீ என் வயிற்று அடிச்சிட்ட, என் கைக்கு வர வேண்டிய அட்வான்ஸை நீ தடுத்துட்டேன். இதுக்கு உனக்கு தண்டனை உண்டு. ரம்ஜான் மாதத்துல ஒரு முகமதியன் கடைசி வெளியில் ஒரு ஹிந்து பொம்பளைன்ற உன் பொண்ணு வயசு இதை மாதிரி தொந்தரவு பண்ணுறிய காசுக்காக. உன் குடும்பம் நல்லா இருக்கும் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டுங்க நான் வந்துட்டேன். நான் கோர்ட்டுக்கு போவேன், கோயிலுக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க. நீங்களே சொல்லுங்கள், மன உளைச்சல் வந்துச்சு, இதுக்கு யார் காரணம்? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நீங்கள் கமெண்ட் பண்ண வேணாம், என் சேனலுக்கு அதனால எந்த சப்போர்ட்டும் எனக்கு இது இல்லை. ஆனால் நீங்கள் மனசார நன்மை தீமையை இறைவன்கிட்ட நீங்களும் சேர்ந்து ஒப்படைங்க. ஒரு கூட்டு பிரார்த்தனையாக செய்யுங்க தயவு செஞ்சு. இது வரைக்கும் நான் இந்த 6-7 வருஷத்தில் 7 முறை வென்ட்ரேட்டு கூடி மயக்கம் போட்டு வச்சுருக்கேன். 158 வென்ட்ரேட்டு, 7 இசிஜி ரிப்போர்ட் வச்சுருக்கேன் சார். இப்படி ஒரு பெண்ணு 49 வயசு என் கோலத்தை நீங்கள் பார்க்குறீங்க. நகை நட்டு ஆடம்பரம் எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் படித்த படிப்பு செஞ்ச வேலை எல்லாத்தையும் இழந்துட்டு நீதிமன்றத்தில் நாடி நின்றுக்கிட்டு இருக்கிற நியாயத்துக்கு எனக்கு போய் ஒரு முகமதியன் 70 வயசுக்காரன் இப்படி ஒரு துரோகத்தை செய்யலாமா? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய துரோகம். எங்கள் அம்மா இன்றைக்கி செத்தாங்கன்னா இன்றைக்கி 4 நாளாக படுத்த வாமிட் பண்ணுறாங்க. செத்தாங்கன்னா எழுத்து கூட சுடுகாட்டுக்கு பணம் கட்டினாதால சார் சொர்க்கரதம் வரும் 3000. சுடுகாட்டுக்கு பணம் கட்டினாதால சார் கரண்ட் மிஷினில் எரிப்பாங்க. 10 பேருக்கு சோறாக்கி போட வேணாமா சார்? எடுக்கலாமா சார்? எங்கள் அம்மாவோட சாவு செலவுக்காக நான் அதை விற்க போகிறேன். கஷ்டமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. வேணாம், நம்மளுக்கு அந்த இடம் வாங்கினனால நிம்மதி இல்லை, வேணான்னு சொல்லி யாரோ ஒருத்தன் வாங்கி பிழைக்கலாம். இதில் இவளுக்கு என்ன சார் இருக்குது? இந்த 3 முகமதியர்கள் சேர்ந்து ஒரு ஹிந்துக்கு குடைச்சலாம், அவ்வளோ குடைச்சேங்க. இன்ன வரைக்கும் தூங்கலிங்க. இப்போ நான் நைட்டு போய் டாக்டர்கிட்ட போயிட்டு நான் இதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இன்ஜெக்ஷன் போட்டு வரணும். தூக்க தலை வலினா வலிங்க, ஹார்ட் பீட்டுங்க. எவ்வளோ டிப்ரெஷனை உருவாக்குறாங்க பாருங்கள். இதில் எங்கே இருக்குது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒத்துமை இருக்குதா? நீங்களே சொல்லுங்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. நீங்கள்லாம் வேண்டிக்கோங்க, மனசால் நீங்கள் வேண்டிக்கோங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க, இவங்க சொல்கிறதுல உண்மை இருந்தால் கடவுள் தண்டிக்கட்டும்னு சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை அவங்க மனசில் நினைங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிறோம். எனக்கு நீங்கள் எதுவும் செய்ய வேணாம், மனசால் ஒரு ஆதரவு கொடுங்க. கடவுள்கிட்ட அவங்க சொல்கிறதுல உண்மை இருந்தால் தண்டனை கொடுங்கள் இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டுங்க. எந்த மதத்து இறைவனாக இருந்தாலும் செய்வார். கடவுள் ஒன்று தான், மதங்கள் வேறாக இருக்கலாம். நியாயம் என்பதும் ஒன்று தான், கடவுள் என்பவரும் ஒன்று தான். நீங்களும் எனக்காக சிந்தனை செய்யுங்க, வேண்டுங்க. சரிங்களா? இந்த காரோட நேற்று ஓடினாங்க. அவங்க வீட்டுக்கு மத்தியானம் 1:30 மணி வெயிலில் செருப்பு போட முடியாதுங்க. இந்த காலில் நேற்று வெயிலில் தார் ஓட்ட நடந்து 5 கொப்பளங்க தேப்பாருங்க. நேற்று மதியானம் வெந்ததுங்க 5 கொப்பளம். மத்தியானம் 1:30 மணி தார் ரோடு, திருச்சி மெயின் ரோடு தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து ஓடி இதை நான் கேட்க போய் அங்கே நின்று வாசப்படில் நின்று ஒரு 3/4 மணி நேரம் பேசி கொப்பளம் இந்த காலையும் வந்துடுச்சுங்க வெயில் சூட்டில். இதெல்லாம் பாவம் இல்லைங்களா? இந்த மாதிரி குடைச்ச கொடுக்கலாமா? கடவுள்கிட்ட எல்லாரும் என்னோட வேண்டுதலுக்கு மனசார வேண்டுதல் வைங்க. நான் என்னோட கண்ணீரை தொலைக்கிறதுக்கு நீங்கள் கை கொடுக்க வேணாம், மனம் கொடுங்கள் நண்பர்களே.